அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா சுவையான தலைக்கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா தலைக்கறியை நம்ம கறிக்கடையிலே கேட்டோம்னா நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கி எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறோம். அதனால் குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தலைக்கறி குழம்புக்கு நாங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு அப்புறம் தேங்காய், பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான மீனாட்சி வீட்டு தலைக்கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.